843 ரூல் என்னன்னா 8 வருஷத்துல ஒரு கார்பஸை நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. அடுத்த 4 வருஷத்துல அதே கார்பஸை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. அடுத்த 3 வருஷத்துல அதே கார்பஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. 20 வருஷம் கழிச்சு நீங்க அச்சீவ் பண்ண கார்பஸ் அப்படியே வருஷம் என்ன ஆகும்னா அந்த பணம் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். மாசம் 50,000 ரூபாய் நீங்க முதலீடு பண்றீங்கன்னு வச்சுக்க, ஒரு 12% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு முதலீட்டுல நீங்க முதலீடு பண்ணிடுறீங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு 8 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு 80 லட்சம் ரூபா இருக்கும். இந்த 80 லட்சம் ரூபா 8 வருஷத்தில் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. நீங்கள் இன்னொரு 4 வருஷம் நீங்கள் இதை தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தட் இஸ் 12th இயர், த எண்ட் ஆஃப் 12th இயர் உங்ககிட்ட இன்னொரு 80 lakhs இருக்கும். விச் மீன்ஸ் அந்த 12th இயரில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 1.6 crores இருக்கும். நீங்கள் இன்னொரு 3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா விச் இஸ் 15th இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா another 80 lakhs இருக்கும். ஸோ இதுதான் 843 ரூல்னு சொல்லுவோம்.